ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூலை 11 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து முத்து வந்து அப்படியே இது பண்ணிட்டே இருக்கிறாருல, இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டாப்பா, என்ன வந்து என்னால அதை நான் இது பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா வராங்க. நீ எதுக்கு இங்க வந்தோடனே இப்ப மீனா வந்து அண்ணாமலை கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாங்க. இந்த மாதிரி சீதா என்கிட்ட அப்பா இருந்திருந்தா இந்த மாதிரி என்னை விட்டுருக்க மாட்டாருலாம் சொன்னார் மாமா, சொன்னா அது எனக்கு தாங்கவே முடியல, அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் விளக்கத்தை கொடுக்குறாங்க. இப்ப ரவியும் ஸ்ருதியும் வந்து மீனாக்கு சப்போர்ட் பண்றாங்க. வேற எல்லாருமே அவங்கள விஜயா மனோஜ் எல்லாமே ரொம்ப ஓவராவே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஸ்ருதி வேற ரோஹிணி கிட்ட சொல்றாங்க, நீங்களும் மனோஜ் இப்படிதானே ஏமாத்துனீங்கன்னு. ஆமா, அதுக்குதான் அம்மா அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்களே. இப்ப ரவி என்ன கேக்குறாருன்னா, அதுவும் இது ஒன்னாடா, நீ கல்யாண வீட்டுல இருந்து அந்த பொண்ணை ஏமாத்திட்டு காசு தூக்கிட்டு ஓடனியா, அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போமா முத்து என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு, இது எனக்கு என் முன்னாடிக்குள்ள பிரச்சனை, யாரும் உள்ள வராதீங்க, நீ வெளியில போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போனே மீன் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கூட அவர் என்ன அவரோட ஒய்ஃப் பொண்டாட்டி தானே சொல்றாரு, எனக்கு அதுவே சந்தோஷம் தான் சொல்லிட்டு மீன் அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, சீதாவும் அருணும் இவங்க வீட்லயே தான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்றாங்க. அப்போ சீதா வந்து பால் எடுத்துட்டு உள்ள போகும்போது அங்க அருண் வந்து முத்துவை பத்தியே பேசுறாரு. ஆனா சீதா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எங்க வீட்டுல வந்து மாமா தான் எல்லாமே, அவர் தான் இந்த வீட்டுக்கு மூத்த பையன் என்னன்னே எனக்கு புரியுது, நானும் அவனை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமா பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க மீனா வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா அவங்க மீனா சத்யா 3 பேருமா மொட்டை மாடியில போய் பேசுறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க, நீ யார்கிட்ட கேட்டு இந்த மாதிரி பண்ணி வச்ச, நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, இல்ல மாப்பிள்ளை சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சத்தம் போடும்போது மீனா ரொம்ப நம்பிக்கை என்ன சொல்றாங்கன்னா, அவரால் என் மேல கோபப்பட முடியும், இது பண்ண முடியும், ஆனா என்னை வெறுக்க முடியாதுமா, அவர் கண்டிப்பா என்னை தேடி வருவாரு, நீ விடுமா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து விஜயா எல்லாருமே டீ குடிக்க உட்காந்துருக்காங்க. ரோஹிணி எல்லாருக்கும் டீ குடுக்கும்போது விஜயா வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி இது பண்ணிட்டு ரோஹிணி கிட்ட கேக்குறாங்க, இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி இருந்தால, அவள்கிட்ட நீ ஒழுங்கா இந்த மாதிரி கத்துக்க வேண்டியதானே. இப்ப முத்து யார் வேலைக்காரின்னு சொல்றீங்க, அவ என்னோட பொண்டாட்டி அப்படின்னு இப்ப விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.